மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். எஸ்ஐஆர்ல இத்தனை பேர் நீக்கிருக்கே, பீகார்ல எப்படி நீக்கின? எஸ்ஐஆர்ல அட்ரஸ் ஜீரோன்னு எப்படி இத்தனை பேரை போட்ட? ஒரே வீட்டில் 800 பேர் எப்படி சேர்த்த? கட்சி தலைவர் விஜய் யாருமா சொன்னது? கட்சி தலைவர் ஆதவர்ஜனாமா? கட்சி ஆதவர்ஜனாக்கு வித்தாச்சுமா. நீங்க என்ன தெரியாம இருக்கீங்க? ஆதவர்ஜனா ஒரு அமாவாசை. கொள்கை என்னன்னு தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூமுட்டைய சொந்த நடிகர் சங்கத்துக்கே உதவாத ஒரு நடிகன் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவும்? அப்ப ஆதவர்ஜனா கட்சியில தன்னை அடகு வைத்திருக்கிறார், பணத்துக்காக தன்னை அடகு வைத்திருக்கிறார் விஜய் என்பது உண்மை தானே? உனக்கு எப்படிமா பொதுமக்கள் ஓட்டு போடுவான்? உன் ரசிக குஞ்சு வேணா உனக்கு ஓட்டு போடும். பிஜேபியோட கூட்டணி வச்சா உள்ளதும் பிடுங்கிட்டு போயிருமா விஜய்க்கு? Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. எஸ்ஐஆர் எதிர்ப்பு எவ்வளவு முக்கியமான விஷயமா இப்போ இருக்கு நம்ம தமிழகத்துல. அதை எதிர்த்து நேற்றைக்கு தமிழகம் முழுவதுமே அவங்க சார்பில் தானே சார் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு. ஆர்ப்பாட்டம் நடத்துறது இப்பதான் ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லி வெளியே வந்திருக்காங்க. எஸ்ஐஆர்னா நம்ம ஓட்டுகளே காலி பண்ணிட வேண்டான்ற பயம் இப்பதான் வந்திருக்கு அவங்களுக்கு. ஓகே ஓகே. அந்த எஸ்ஐஆரை பத்தி, அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்த பிஜேபியை பத்தி, ஞானேஸ்வரனை பத்தி, எதிர்க்கட்சி சேனல்ல மட்டும்தான் எஸ்ஐஆர் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ற, எஸ்ஐஆர் லாங் டேர்ம் ப்ராசஸ் ஏன் ஷார்ட் டேர்மா பண்ற, எஸ்ஐஆர்ல இத்தனை பேர் நீக்கிருக்கே, பீகார்ல எப்படி நீக்கின, எஸ்ஐஆர்ல அட்ரஸ் ஜீரோன்னு எப்படி இத்தனை பேரை போட்ட, ஒரே வீட்டில் 800 பேர் எப்படி சேர்த்த, இதெல்லாம் பண்ணது அத்தனை யாரு? ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமாரை கேள்வி கேட்டாரா விஜய்? எஸ்ஐஆரை பற்றி பயம், நமக்கு வாக்கே இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயப்பட்டாரு. பயத்தை வெளிப்படுத்துறாரு. அதை பற்றி ஒரு எஸ்ஐஆரை பற்றி ப்ராப்பராக நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க, இல்லை நம்ம ஓட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. ஓகே. அதையாவது ஒரு உருப்படியாக உங்கள் கட்சிக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதையாவது ஓட்டையாவது ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ண வச்சு ரிவிஷனில் கொண்டு வாங்க. சரியா? ஆனா அந்த போராட்டத்துல இப்போ ஒரு பொதுவா ஒரு கட்சி தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா கட்சியோட தலைவர் கலந்துக்குவாங்க. அதுதான் நம்மளோட வழக்கமா இருக்கு. விஜய் அவர்கள் கலந்துக்கலையே சார். இதை பத்தின உங்களோட கட்சி தலைவர் விஜய் யாருமா சொன்னது? கட்சி தலைவர் ஆதவர்ஜனாமா? கட்சி ஆதவர்ஜனாக்கு வித்தாச்சுமா. நீங்க என்ன தெரியாம இருக்கீங்க? அப்படியா சார்? விஜய் ஒரு கெஸ்ட் ரோல் ஆக்டர். ஓகே. கட்சி ஆதவர்ஜனா கொடுத்தாச்சு. ஆதவர்ஜனா தான் எல்லா பணமும் செலவழிக்கிறாப்ல. அவங்க ஆதவர்ஜனோட மச்சான் என்ன சொன்னாரு? ஆதவர்ஜனா ஒரு அமாவாசை, ஆதவர்ஜனா ஒரு ஸ்பாய்லரு, ஆதவர்ஜனா யாருக்கிட்ட போறாரோ அங்க ஒரு சண்டையை உருவாக்கி அங்க அந்த இடத்துல முதன்மை இடத்துக்கு வந்துருவாரு அமாவாசை மாதிரி அப்படின்னு சொன்னது யாரு? அவரோட மச்சான் சொன்னாரு. அந்த ஆதவர்ஜனா எனக்கு எங்க அப்பாவுக்கு இடையிலேயே பிரச்சனை உருவாக்குனாரு சொன்னது யாரு? அவருடைய மச்சான். ஆதவர்ஜனா எங்க குடும்பத்துல பிரச்சனை உருவாக்கி 3000 கோடியை வாங்கிட்டு வந்துட்டாரு சொன்னது யாரு? அவரோட சொந்த மச்சான். அந்த 3000 கோடியில 100 கோடி செலவழிச்சு 2 மாநாடு நடத்திருக்காப்ல. இது யார் நடத்துனது? ஆதவர்ஜனா நடத்திருக்காரு. சொன்னது யாரு? அவருடைய மச்சான். ஓகே. இப்ப நம்மள சொன்னத இல்ல. இது வரைக்கும் விஜய் மறுத்திருக்காப்லையா? இல்ல. மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடும் என் பணத்துல தான் நடந்தது, என் கட்சி தொண்டர்கள் கொடுத்த பணத்துல தான் நடந்தது, இவங்க எனக்கு டொனேஷன் கொடுத்தாங்க, அதில் ஆதவர்ஜனாவும் ஒன்று அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரா? இல்லை. அப்போ இன்னைக்கு எந்த மீட்டிங் போனாலும் 3 நிமிஷம் தான் பேசுகிறாப்புல விஜய். 3 நிமிஷத்துக்கு மேலே சரக்கு இல்லை. எழுதி கொடுத்தாலும் அதை ஒழுங்காக படிக்க தெரியல, உளறி படிக்கிறாப்புல. தமிழே ஒழுங்காக படிக்க தெரியல. கொள்கை என்னன்னு தெரியல, அரசியல் என்னன்னு தெரியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூமுட்டைய கட்சியை ஜஸ்ட் பிகாஸ் நடிகன்றதுனால இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடிகன் பின்னால் இருக்காங்க என்பதற்காக, அந்த இளைஞர்கள் குருட்டுத்தனமாக நடிகனை ஃபாலோ பண்ணுறாங்க என்பதற்காக 3000 கோடியை கொண்டு தாவேகா கட்சியை வாங்கிட்டாரு. யாரு? ஆதவர்ஜனா வாங்கியாச்சு. தாவேகா தன்னையும் தன் கட்சியையும் ஆதவர்ஜனாவிடம் அடகு வைத்து விட்டு இவர் தலைவர் என்று எப்படி சொல்லுவீங்க? தலைவர் இருந்தால் தானே வரப்போறாரு. தலைவர் இருந்தால் தானே வரப்போறாரு. தலைவர் ஆதவர்ஜனா நீண்டு வளர்ந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட தான் புஷி ஆனந்த் வாலாட்டிட்டு நிற்கிறாரு. ஏன்னா புஷி ஆனந்துக்கு தேவையான பணத்தை
ஆதரவு கொடுத்துருப்பாரு, அதனால வாலாட்டு நிற்கிறாரு. வேற எவனாவது புஷ்யநந்திர வாலாட்ட முடியுமா? சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து ஞான இது ஐயநாதன் போனாரு, வெளியே வந்தாச்சு. ஜெகதீஸ்வரன் போனாரு, அவரை ஒழுங்கா பயன்படுத்தல, வெளியே வந்தாச்சு. KS ராதாகிருஷ்ணன் போறதா சொன்னாங்க, அவரை ஒழுங்கா பயன்படுத்த வெளியே வந்தாச்சு. காளியம்மாள் போறதா சொன்னாங்க, அவங்க வெளியே வந்தாச்சு. DSP அனுசுயா மேடம் போறதா சொன்னாங்க, அவங்க வெளியே வந்துட்டாங்க. மருது அழகுராஜ் போறேன்னு சொன்னாங்க, அவரு வெளியே, யாரையும் உள்ள விடல. ஆனா 3000 கோடி பணம் கொண்டு வந்த உடனே ஆதவர்ஜுனா மட்டும் எப்படி உள்ள போனாரு? 3000 கோடி பணம் செஞ்ச வேலை. தன் பைசா ஒரு பைசா செலவழிக்க மாட்டாரு விஜய். இது வரைக்கும் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பைசா கொடுத்து உதவி இருக்காரு விஜய்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொந்த நடிகர் சங்கத்துக்கே உதவாத ஒரு நடிகன் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுவான்? 41 பேர் செத்தவனுக்கு 20 லட்சம் கொடுத்தாங்களே, அது யாருடைய பணம்? ஆதவர்ஜுனா பணம். அப்ப கட்சி யாருடைய கட்சி? ஆதவர்ஜுனா கட்சி தானே. அப்ப ஆதவர்ஜுனா கட்சியில தன்னை அடகு வைத்திருக்கிறார், பணத்துக்காக தன்னை அடகு வைத்திருக்கிறார் விஜய் என்பது உண்மை தானே. அப்ப அடகு வைக்கப்பட்ட அடிமைக்காக மக்கள் இப்படி ஓட்டு போடுவான்? நீயே ஒரு அடிமை, பணத்துக்காக அடிமை. 3000 கோடி பணத்தை ஒருத்தன் கொண்டு வந்தானா அவன் கட்சியை கொடுத்து அவன் வித்துட்ட. நீ வித்துட்டு இப்ப கெஸ்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்க, கௌரவ ரோல் பிளே பண்ணிட்டு இருக்க. உனக்கு எப்படிமா பொதுமக்கள் ஓட்டு போடுவான்? உன் ரசிக குஞ்சு வேணா உனக்கு ஓட்டு போடும், பொதுமக்கள் எப்படிமா ஓட்டு போடுவான்? நீ முதல்ல வந்து யோகி பாபு வெர்சஸ் விஜய்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சினிமால நம்ப மாட்டீங்களா? அப்புறம் எப்படி நீ அரசியல வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்ற? உன்னை எப்படி பொதுமக்கள் நம்புவான்? அப்ப யோகி பாபு சினிமால எப்படியோ அதே மாதிரிதான் விஜய் வந்து அரசியல்ல. இன்னைக்கு 41 மரணத்துக்கு பின்பாக பொதுமக்கள் ஒருத்தரும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அறிவார்ந்த மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டான். விவரம் தெரிஞ்ச இளைஞர்கள் உங்ககிட்ட ஓட்டு போட மாட்டான். மற்ற ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டான். அஜித் ரசிகரோ, கமல் ரசிகரோ, ரஜினி ரசிகரோ, இல்ல வந்து வேற எந்த ரசிகரோ, சிவகார்த்திகேயன் ரசிகரோ, இல்ல தனுசு ரசிகரோ, சிம்பு ரசிகரோ உனக்கு ஓட்டு போட மாட்டான். எப்படி ஓட்டு போடுவான்? உனக்கு ஓட்டு போடுறது உன் ரசிகர் ஓட்டு போடுவான். ஏன்னா நீ 100 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு வித்து அவனுங்க உருவாக்கி வச்சிருக்க. ஊழலின் ஊற்றுப்படமா ஒரு சினிமால இருந்தே நீ ஊழல் பண்றவனா உருவாக்கி வச்சிருக்க. அவன் உனக்கு பின்னால நிற்பான், உனக்கு ஓட்டு போடுவான். சரியா? அவன் ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவான். நீ என்னையா கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதி, தரமான குடிநீர் வசதி. இல்லை நான் என்னத்தை புதுசா சொல்றது நீ சொல்ற? ஒண்ணுமே உனக்கு புதுசா சொல்ல தெரியும். உனக்கு எதுக்கு நாங்க புதுசா ஓட்டு போடணும்? மக்கள் கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா? கேட்பாங்க. உனக்கு SARனால என்னன்னு தெரியல. SAR யாரு கொண்டு வந்தானே தெரியல. திமுக மேல குற்றச்சாட்டிட்டு உட்காந்துருக்க. அந்த வீடியோ முழுக்க திமுக பத்தி கூட. அப்ப உனக்கு என்ன அடிப்படை அறிவு இருக்கு? உனக்கு என்ன? திமுக SAR எதிர்த்து வழக்கு போட்டிருக்கு, SAR எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கு, SAR எதிர்த்து போராடுது, SAR எதிர்த்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு உருவாக்குது, ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி பழைய ஓட்டர் ஐடியை டீட்டெயிலை வாங்கி கொடுக்குது. இத்தனை வேலையும் களத்தில் பண்ணிட்டு இருக்குது திமுக. நீ திமுகவை நீ ஒண்ணுமே பண்ணாம ஜென்ஜி கூட்டம் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் கட்சி நடத்திக்கிட்டு நீ வந்து யூடியூப்புக்கும் ட்விட்டருக்கும் பணத்தை கொடுத்து வேலை பண்ணிட்டு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு பணத்தை கொடுத்து இப்போ ப்ரவண்டா பண்ணிட்டு நீ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். அதே மாதிரி அந்த வீடியோ ஒன்று SAR குறித்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 10 நிமிட வீடியோ அவர் வெளியிட்டதுலேயே இதுதான் மிக நீண்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோலையுமே வந்துட்டு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜென்சி வாக்காளர்களே, நண்பிகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஓட்டுக்களை இவங்க எதிர்க்கிறாங்க, நம்ம ஓட்டுக்களை இவங்க நிற்கிறாங்க. யாரு? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தான் சொல்றாங்க. இது வந்து நாளைக்கு போராட்டம் நடக்க போகுது, முந்தின நாள் இப்படி பேசுறது வந்து அவங்கள தூண்டி விடுறது மாதிரியான ஒரு வேலை மாதிரி இருக்கும். தூண்டி விட்டு என்ன நடந்துச்சு? பொது சொத்துக்கள் எல்லாத்தையுமே சேதப்படுத்திருக்காங்க ஆர்ப்பாட்டத்துல. அப்படி பேசிட்டு இருக்க வேண்டியதான். மக்கள் வந்து பார்த்து சிரிக்க தான் போறாங்க. திமுக தான் SAR கொண்டாந்து சொன்ன சிரிக்க போறாங்க. SAR கொண்டாந்தது பிஜேபி. SAR கொண்டாந்து எலெக்ஷன் கமிஷன், பிஜேபியுடைய அடிமை எலெக்ஷன் கமிஷன். SAR வச்சு தான் பீகாரை ஜெயிச்சிருக்கான். SAR வச்சு தான் பீகார் இத்தனை பேர் வாக்காளர்கள் நீக்கியிருக்கான். அப்ப நீ திமுக பண்ணது அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு அடிப்படை அரசியல் புரிதலே இல்லை. உடனே பொதுமக்கள் பார்த்து சிரிக்காம என்ன பண்ணுவான்? நீ எத்தனை பேரை தூண்டி விடு. ஜென்சி வாக்காளர்கள் எல்லாமே விஜய்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க சொத்தானே. இப்போ ஜென்சி வாக்காளர்கள் எல்லாமே தற்குறியா என்ன? தற்குறின்றது யாரு? ஒன்று விவரம் தெரியாமல், அரசியல் புரிதல் இல்லாமல், ஒரு நடிகன் பின்னால் ஓடி, ஓகே, குருட்டுத்தனமாக மரத்தில் ஏறி, மட்டையில் ஏறி, விட்டத்தில் ஏறி 41 பேர் உயிரை காலி பண்ண ஒரு தற்குறி கூட்டம் தான் ஒரு அணில் கூட்டம் தான் தற்குறி கூட்டம்னு சொல்கிறோம். அப்போ ஜென்சி வாக்காளர்கள் எல்லாம் நீங்கள் தற்குறின்னு சொல்லி எப்படி நீங்கள் கேவலப்படுத்த முடியும்? அப்போ இளைஞர்களில் படித்தவன் இருக்கான்,
அறிவார்ந்தவன் இருக்கான், சிந்திக்கிறவன் இருக்கான். அவனெல்லாம் நம்ம ஜென்சி வாக்காளர்னு மொத்தமாக சொல்லி தற்கொலை கூட்டத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஜென்சி வாக்காளர்கள்னாலே தற்கொலை அப்படின்னு அவர் சொல்லலையே. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அவருமே சொல்லலை. விஜய் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப தன் வாக்காளர்லாம் அந்த ஜென்சி வாக்காளர் சொன்னா என்ன அர்த்தம்? அவர் தானே அவர் தன்னைத்தானே திறந்தழுத்திக்கிறாரு. தன் வாக்காளர்கள்னா ஜென்சி வாக்காளர்னா அப்ப நீ வந்து உன் வாக்காளர்கள் தற்கொலை வாக்காளர்களா இருந்தா மொத்த ஜென்சி கூட்டத்தை போய் நீ இளைஞர்கள் கூட்டத்தை எப்படி தற்கொலை சொல்லுவ? இளைஞர்கள் படித்தவன் இருக்கான், அறிவானந்தவன் இருக்கான், அறிவான கேள்வி கேட்கிறவன் இருக்கான், நாலு நியாயமான கேள்வியை கேட்கிறவன் இருக்கான். அவன்லாம் எப்படி ஓம் பின்னால வருவான்? அறிவார்ந்தவன் ஓம் பின்னால் எப்படி வருவான்? சிந்திக்கிறவன் ஓம் பின்னால் எப்படி வருவான்? சினிமாக்காரன் பின்னால் எப்படி வருவான்? சினிமா நடிகன் நீ பணத்தை வாங்கிட்டு எவனோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான், எவனோ சண்டை பயிற்சி கொடுக்குறான், டூப்பு போடுறான், போட்டு மக்களை குடிகாரனாக்கி போதைப் பொருள் உபயோகப்படுத்துறவனாக்கி வன்முறையாளனை ஆக்கி நீ படத்தை நடித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற. அந்த பணத்துலேருந்து ஒரு பைசா 41 பேருக்கு கொடுக்கல நீ, அதை கூட ஆதவரச நாட்டை வாங்கி கொடுக்குற நீ. அப்போ நீ எப்படி ஒரு தலைவன்? எப்படி தலைவன்? இந்த கேள்வியை மக்கள் கேட்பானா இல்லையா? கேட்பாங்களா இல்லையா? அப்போ அப்படி கேள்வி கேட்கும் போது நீ எப்படி மக்கள் மத்தியில் உன்னை ஒரு தலைவன் ஏற்றுக்குவாங்க? சார், ஆனால் மக்கள் வந்து இன்னுமே வந்துட்டு விஜயை நம்பிட்டு தான் இருக்காங்களோன்னு தோணுது சார். இப்போ இந்த நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்திலேயே வந்துட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க, 41 பேர் இறக்குறதுக்கு விஜய் கூட போட்டோ எடுக்க போனது அதுதான் காரணம். அது ஒரு பக்கமா இருந்தாலுமே விஜய் வராரு அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மாவை வந்து கூட்டதாகவும் அதுக்காகவே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஒரு கூட்டமா. அவ்வளவுதான்மா. அது அதுக்காக இளைஞர்கள் மட்டும் தற்கொலையா இருப்பான்னு நினைக்கிறீங்க? பாதி பேர் தற்கொலை, பெண்களும் பாதி பேர் தற்கொலை இல்லையா? ஒரு விவரம் தெரியாம இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பணம் கொடுக்குறான்றக்காக துண்டை தூக்கி தோல்ல போட்டு வர்ற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு வந்து எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியும்? எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியும்? அவங்க எதிர்காலம் என்னன்னு தெரியும்? அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? அவங்களுடைய வருங்காலத்தை பற்றி என்ன கவலை? அவங்கள பற்றி அவங்க கவலைப்படலை, பிள்ளைகளை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி விடுவீங்க? அது எல்லா இடத்துலையும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சில தற்கொலை கூட்டம் இருக்க தான் செய்யும். தற்கொலை கூட்டத்தை நம்பி பொதுமக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நம்பினா நம்மள மாதிரி முட்டாளி அவனும் கிடையாது. ஓகே, சரி, இவங்கெல்லாம் தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற. சொல்லி கொடுக்கல. நீ எங்க சொல்லி கொடுத்தீங்க? அரசியல் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. பள்ளியில் போயிருக்கணும் அரசியல். 10க்கு மேலே 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் கட்டாய பாடமாக ஆக்கியிருக்கணும். டிகிரியில் கட்டாய பாடமாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆக்கியிருக்கணும். தமிழகத்தினுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும், தமிழனுடைய அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவுடைய அரசியல் தெரிஞ்சிருக்கணும், உலக வரலாறு தெரிஞ்சிருக்கணும், உலக அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இத்தனையும் தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்னே ஒரு புத்தகத்தை ஒரு பேப்பரை வச்சிருக்கணும். நீ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை பாஸ் பண்ணால் மட்டும் போதாதுப்பா. நீ என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் நீ பாஸ் பண்ணணும்னு ஒரு தரத்தை உள்ள கொண்டாந்துருந்தான்னா இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்க மாட்டோம். ஓகே, நீங்கள் அரசியலே பேசக்கூடாது, அரசியல் பேசினாலும் சண்டைன்னு சொன்னீங்கன்னா எப்படி உருவாக்க முடியும்? அப்போ நீ என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அப்போ இன்றைக்கி எடுத்துக்கோங்க, இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பாதி டிபார்ட்மெண்ட்டை கூடி மூடிட்டான் காலேஜில். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டு இருக்கான், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மூடிட்டு இருக்கான். கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் இவன் வந்து எவனுமே அந்த லெவலுக்கு போக முடியாது. அடுத்த ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுல நீ பார்ட்னராக இருக்க முடியாது. அப்போ இந்த அரசுக்கு என்ன தெரியணும், என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ ஃபிசிக்ஸுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கெமிஸ்ட்ரி கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இது மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. டிபார்ட்மெண்ட்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மூடிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அரசு என்ன செய்யணும்? அப்போ ஃபிசிக்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணுங்கள், மெர்ஜ் பண்ணுங்கள். நீ ஃபிசிக்ஸ் வித் ஏஐ படித்தவனுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க, மேத்ஸ் வித் ஏஐ படித்தவனுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க, கெமிஸ்ட்ரி வித் ஏஐ படித்தவனுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. அந்த எக்ஸ்போசரை கொடுங்க அவனுக்கு. அப்போ ரீடிஃபைன் பண்ணுங்க. அப்போ நம்ம காலத்துக்கு ஏற்றபடி நம்மளுடைய கோர்ஸை மாற்றலை, நம்மளுடைய சிலபஸை மாற்றலை, நம்மளுடைய பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கவனை வந்து நம்ம தற்கொலைன்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவனுக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து அவன் அதில் மயங்கி போகிறான். சினிமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சினிமாவில் மயங்குறான். சோசியல் மீடியா, ரீல்ஸு, ஷார்ட்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் மயங்குறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவனுக்கு எது அவனுக்கிட்ட ரீச் அவுட் ஆகுதோ, எது அவன்கிட்ட போய் சேருதோ அதில் அவன் மயங்குறான். தமிழ்நாடு மட்டும்தாங்க, தமிழ்நாடு அரசு மட்டும்தாங்க இன்னைக்கு இந்திய லெவலில் 42 லட்சம் பேருக்கு நான் முதல்வன் ஸ்கீமில் புது ஸ்கில்லை சொல்லி கொடுத்துருக்கு. தமிழக முதல்வர் எடுத்த முயற்சி தான் அது. 42 லட்சம் பேருக்கு நான் முதல்வன் ஸ்கீமில் புது ஸ்கில் சொல்லி கொடுத்துருக்கு.
புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா உங்களுக்கு நீ படித்தா மாதம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா மாணவர்களுக்கு. என்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கு தனி. வெற்றி நிச்சயம்னு ஒரு ஸ்கீமு, படித்து முடிச்சு வெளியே வந்து வேலை இல்லாமல் இருக்கவனுக்கு அவனுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இத்தனையும் கொடுத்து தமிழ்நாட்டு முதல்வர் மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு காலேஜ்லையும் நடத்தி இந்த இளைஞர்களை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சைடு. இதை வந்து நீங்கள் சப்ஜெக்ட்லேயே கொண்டாந்துருந்தீங்கன்னா இந்த வேலை மிச்சம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இப்போ காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. மனான் ஸ்கீமை பொலிட்டிக்கல் சயின்ஸையும் இன்டெகிரேட் பண்ணுங்க. அவனை அரசியல் வயப்படுத்துங்க. பக்குவப்படுத்தினா அவன் ஒரு விழிப்புணர்ச்சி பெற்ற இளைஞனாக மாறுவான். அப்போ அவன் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டான்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அருமையான ஒரு தற்குறி கூட்டம் அல்ல. ஓகே, தன்னறிவு தனித்திறன் பெற்ற கூட்டமாக மாறும். தற்குறி கூட்டம் என்னவாகும்? தனித்திறன் பெற்ற கூட்டமாக மாறும். அப்படி மாறும் பொழுது ஒட்டுமொத்த தமிழகம் உலகத்திற்கு நாடுகளுக்கு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக போட்டி போடக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக மாறும். அப்ப அதை செய்ய தவறு இது அரசியல் தானே. அப்ப இவங்க மேலே அந்த குற்றம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதையும் தாண்டி தமிழக முதல்வர் இதை பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம பாராட்டணும். ஆனா அது பத்தாது. அரசியல் அறிவு வரணும். 11th 12th காலேஜ் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அத்தனையிலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லைன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்டை, சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை ஒரு காமனான பாடமாக உருவாக்கணும், கொண்டு வரணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் 4 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி அப்ளிகபிள் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளிகபிள் ஃபிசிக்ஸ், அப்ளிகபிள் கெமிஸ்ட்ரி, அப்ளிகபிள் பயாலஜி, இது எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸு எல்லாமே இன்டெகிரேட்டடாக வருது என்ற அளவில் சிலபஸை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் பண்ணினா தான் ஒரு எதிர்காலத்தில் வருடத்திற்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் ஹையர் எஜுகேஷன் உள்ள வரும். இந்த 12 லட்சம் பேர் உள்ள வரக்கூடிய ஹையர் எஜுகேஷன் வரக்கூடிய இளைஞர்களை நம்ம வந்து 10th முடிச்சு 12 லட்சம் பேர் உள்ள வரான். 11th 12th அப்புறம் அடுத்து காலேஜ், அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ், டிகிரி வருது. ஈவன் டாக்டருக்குமே நான் பொலிட்டிக்கல் சயின்ஸை கம்பல்சரி பண்ணுங்கன்றேன். நான் எத்தனை டாக்டர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள போகிறான், எத்தனை இன்ஜினியர்ஸ் பாஸ் பண்ணி உள்ள போகிறான். அப்போ பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி படிக்கிறவன் மட்டும்தான் அரசியல், பொருளாதாரம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணுமா? ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு சப்ஜெக்டை உள்ள கொண்டு வாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்திய 3வது மொழியாக ஒருத்தன் படிக்க முடியும்னு மத்திய அரசு சொல்லுது. நம்ம ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்டை உள்ள கொண்டு வருவோம். பொலிட்டிக்கலி அவேர் ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸை உள்ள கொண்டு வருவோம். அவர்களை ஒரு நல்ல ஒரு தனித்திறன் பெற்ற தற்குறிகளை தனித்திறன் பெற்றவர்களாக மாற்றுவோம். அதை செய்தால்தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வரும். அது வந்து முதல்வர் வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். முதல்வர் வந்து இந்த இந்த சஜஷன்ஸை வந்து முதல்வர்கிட்ட நான் கண்டிப்பாக தெரிவிப்பேன். செய்வதும் செய்யாததும் அவர்களது விருப்பம். கண்டிப்பா சார். சார், இப்போ நம்ம இந்த தாவேக்கா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தாவேக்கா சார்பில் இருந்து என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து தங்களையும் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது அவங்க வந்து எந்த ஒரு நிபந்தனையில இதை சொல்லியிருக்காங்க சார்? என்னென்ன ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டப்ப போகாம இருந்தவங்க தானே அவங்க? இல்ல சார், அது வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் நடந்தது. தேர்தல் ஆணையம் நடத்துறதுல இவங்களை எப்படி கூப்பிட முடியும்? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தானே கூப்பிடுவான். ஆமா, ஆனா இது முதல்ல ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறு. கட்சி ஆரம்பிச்சதுனாலே உன்னை கூப்பிட்டுவானா என்ன? நீ எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீன்னு காமிப்பா. நீ ஓட்டை காமி. நீ ஃபர்ஸ்ட் 2026 எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்கி காமிச்சேன்னா உன்னை கண்டிப்பா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கூப்பிடுவான். கட்சி ஆரம்பிச்ச உடனே உன்னை கட்சியா கூப்பிடுனா எப்படி கூப்பிடுவான்? அது ஒரு கோரிக்கையா வச்சு ஒரு கடிதம் கூட எழுதி அனுப்பியிருக்காங்க. எழுதிக்கிற வேண்டியதான். மேபி சிபிஐல மாட்டி இருக்கிறதுனால இவர் நம்ம பக்கம் வந்துருவார் நினைச்சா வேணா கூப்பிடலாம். அப்படி கூப்பிடுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். இவங்களெல்லாம் கூப்பிட்டா அப்புறம் எல்லா கட்சியையும் கூப்பிடணும். ஓகே. ஆமா சார், அதே மாதிரி பார்த்தோம்னா கூட்டணியை பத்தி பேச்சுவார்த்தை வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து 1% கூட பாஜகவோட கூட்டணி வைக்கிறது வந்து சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது ஒரு சமாளிக்கிறது மாதிரியான ஒரு பதில் மாதிரி தான் இருந்தது. இதை எப்படி எடுத்துக்க முடியும் சார்? பிஜேபியோட கூட்டணி வச்சா உள்ளதும் பிடிங்கிட்டு போயிருமா விஜய்க்கு? பிஜேபியே அதை விரும்பல. பிஜேபி என்ன விரும்புது அப்படின்னா,
விஜய் தனியாக நின்னா தான் கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு, முஸ்லீம்கள் ஓட்டு, தலித்துகள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டெல்லாம் கிடைக்கும். ஓகே. அதை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னம்னா திமுகவுடைய ஓட்டு விஜய் பிரிச்சுட்டாரு, நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டா ஓட்டு மிஷினை வச்சு இவிஎம்ஐ வச்சு எஸ்ஐஆரை வச்சு திமுக ஆட்சியை அகற்றிடலான்றதான் அவங்களுடைய கேம் பிளான். அப்புறம் எப்படி அவர் பிஜேபியோட சேருவார்? பிஜேபி நீ தனியாக நிற்கிறோன்னு தான் சொல்லுது. காங்கிரஸ் எப்படி வந்து ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினோட நெருக்கமாக இருக்காரு, சமூக நீதியை கொள்கையை முன்னெடுக்கிறாரு, பெரியாரை அம்பேத்கரையும் பேசுறாரு, பெரியாரையும் தெரியாத அம்பேத்கரையும் தெரியாத தாவக்கா கூட தற்கொலை கூட்டத்தோட எப்படி கூட்டி இருப்பாரு காங்கிரஸ். ஆனா செல்வ பெருந்தகை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்னதே தான் சொல்றாங்க. தாவேக்கா வந்து பாஜகவோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் கூட இணையறதுக்கு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதில தான் வருது. அவங்க வந்து சீட்டு பேரத்தை அதிகரிப்பதற்காக அந்த அந்த வார்த்தையை போட்டு வைப்பாங்க. ஓகே. அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாமே ஒழிய காங்கிரஸுக்கு வந்து பேஸும் கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது. காங்கிரஸுக்கு வந்து அந்த ஒரு இந்தியா முழுமைக்கும் ராகுல் காந்தியை தவிர மற்ற யாருக்கும் அந்த காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு ஆக்டிவான பார்ட்டியாக மாற்றணும் என்ற எண்ணம் இல்லை. அப்படிங்கும்போது வந்து அவர்களுக்கு வந்து திமுகவோட இல்லைன்னா அதிமுகவோட ஒட்டி உறவாடி தான் அவங்க வரணும். அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் கிடையாது. எக்ஸப்ட் கன்னியாகுமரியை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் திமுக ஓட்டை வச்சு தான் அவங்க ஜெயிக்கணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு 20 எம்எல்ஏக்கள் 18 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறத பார்ப்பாங்களா, அதை விட்டுட்டு 60 தொகுதி கிடைக்கணும்னு பார்ப்பாங்களா? 20 எம்எல்ஏக்கள் திமுக சேர்ந்தா 20 எம்எல்ஏ உறுதி. ஆனால் ஆடி ஏடிஎம்கேலையோ தாவாக்காலையோ போனால் 60 தொகுதியோ 100 தொகுதி கூட கொடுப்பான். ஜெயிக்கணும்ல நீங்கள். அப்புறம் அப்போ அதை எப்படி ராகுல் காந்தி ஏற்றுக்குவார்? ஓகே, ஏற்றுக்க மாட்டார். ராகுல் காந்தி களத்தில் இறங்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னொரு ராகுல் காந்தியை உருவாக்கணும். உருவாக்கி ஒரு தலைவரை கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்று மக்கள் மத்தியில் அன்பை பெற்று அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்த்தால் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து உயிர் வரும். இல்லைன்னா பீகாரில் பார்த்தா தான் இங்கே நடக்கும். சார், அதே மாதிரியே வந்துட்டு இறுதியா பீகார்ல நடந்த அந்த தேர்தல் காங்கிரஸோட தோல்வி, இதை பயன்படுத்தி திமுக வந்து இப்போ இதுல வந்து அந்த சீட் பேரம் அது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அது எந்த மாதிரி போகும்? சீட் பேரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைமா. பீகாருக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு அந்த 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 பலம் போயிடுச்சு. காங்கிரஸுக்கு அந்த திமுக கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டு பேசாமல் 7 இருக்க வேண்டியது. ஓகே, அந்த பலம் இல்லைல்ல, அந்த இதை வச்சு கொடுப்பீங்க. அதுக்கு முக ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கு இடையில இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக ராகுல் காந்தியினுடைய ஒரு நேமுக்காகத்தான் இவ்வளோ சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு மேலே எனக்கு வேணும்னு கேட்டோம்னா அதுக்கு எங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது? காங்கிரஸ் எங்கே இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்குது சொல்லுங்க. என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க? என்ன அண்ணாமலை அளவுக்கு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் காங்கிரஸ் இருக்கா? இப்போ இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தேர்தல் பீகார்ல நடந்து முடிஞ்சிருக்கு. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும். அவங்க கூட பாஜகவா இருந்தாலும் சரி, ஆர்ஜேடியா இருந்தாலும் சரி இணைஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த தடவை வந்து நிதிஷ்குமாரையே ஓரம் தள்ளிட்டு பாஜக பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. ஒரு அபாரமான வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா புகழும் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாருக்கு. ஞானேஷ்குமார் தான் இதில் வெற்றி பெற்றிருக்கிறார். எக்ஸிட் போலை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிஜேபி ஜேடியுனுடைய கூட்டணி 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் ஞானேஷ்குமார் தான். ஞானேஷ்குமாருக்கு தான் அத்தனை புகழும் போக வேண்டும். கண்ணு முன்னால் ஓப்பனாக ஜனநாயக படுகொலை நடக்குது. 9% மேலே எல்லா தொகுதியிலையும் கான்ஸ்டியூன்சிலையும் 9%, அரௌண்ட் 9%, 8 to 9 to 10% அந்த மாதிரி அளவில் இவிஎம் வந்து ரிசல்ட் கொடுக்குது. எல்லா தொகுதியிலையும் 9 to 10% அதிகமான ஓட்டுகளை வின்னருக்கும் லூஸருக்கும் இடையில 9 to 10% வித்தியாசத்தில் எல்லா தொகுதியிலையும் கிடைக்கிது. அப்படின்னா இது வந்து மக்கள் ஓட்டினுடைய ரெஃப்ளெக்ஷனாக அது அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒன்று எஸ்ஐஆர் மூலமாக நீங்கள் எஸ்ஐஆருடைய நீக்கத்தையும் விக்ட்ரி மார்ஜினையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கான்ஸ்டியூன்சியில் எஸ்ஐஆருடைய நீக்கத்தை விட விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து 27 ஓட்டில் ஜெயிச்சிருக்கான்.
27 ஓட்டு, 100 ஓட்டு, 50 ஓட்டு, 200 ஓட்டு, 389 ஓட்டு, இப்படியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 80 தொகுதிகள்ல அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாமே வந்து அந்த இவிஎம்ல வந்து சிம்பிள் லோடிங் டைமில் ம். பிஜேபி அண்ட் ஜேடியு சின்னத்துக்கு மத்தியில் ஒரு பேட்டர்னை நுழைச்சி 9% எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் சரி, இவிஎம்ல எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் சரி, யாருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் சரி, இந்த ரெண்டு சிம்பிள்லையும் 9% விழுந்த வாக்குகளில் ஃபஸ்ட்டு 9% அதிகமான வின்னிங் மார்ஜினை கொடு அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. ஓகே. ஸோ இவிஎம் மேனிப்புலேஷன், இவிஎம் ஹேச்சிங்கில் இது வெற்றிகரமாக ஞானேஷ்குமார் அதை பண்ணி முடிச்சிருக்கார். இது வந்து போக போக தான் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் அதில் வெற்றி பெற்றது வந்து மக்களா ஞானேஷ்குமாரா அப்படின்னா ஞானேஷ்குமார் தான். ஞானேஷ்குமார் வந்து தான் ஜெயிச்சிருக்கார். பொதுவா வந்து எப்பவுமே பாஜக தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்த காரணங்கள் வந்து வழக்கமாவே சொல்லப்படுறது தான். இவிஎம் மேனிப்புலேஷனாக இருக்கட்டும், இப்போ புதுசா எஸ்ஏஆர் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு காங்கிரஸோட தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னும் பேசப்படுதே சார். இவன் நீங்கள் நல்லா பாருங்க, 20 ஆண்டு காலம் ஆச்சு நிதிஷ்குமார் ஆச்சு பீகாரில். கிட்டத்தட்ட 14.5 ஆண்டு காலம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து ஆட்சி நடத்தியிருக்கார். இரட்டை இன்ஜின் சர்க்கார் ஆட்சி நடத்தியிருக்கார். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 ஆண்டு காலம்தான் சோலோவாக அவர் சோலோ வித் ஆர்ஜேடி காங்கிரஸ் சப்போர்ட்டாக நடத்தியிருக்கார். இப்போ 14.5 ஆண்டு காலத்தில் இவர் கிட்டத்தட்ட வந்து 75% இவருடைய ஆட்சி இரட்டை இன்ஜின் சர்க்கார். இரட்டை இன்ஜின் சர்க்கார் ஆட்சி நடத்தி ஒட்டுமொத்த பீகார் மக்களில் வந்து 66% மக்கள் இன்னமும் வறுமை கோட்டுக்குள்ள இருக்காங்க. 66% மக்கள் இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலம் பீகார். பின்தங்கிய மாநிலம். ஒட்டுமொத்த 28 மாநிலங்களில் பீகார் தான் கடைசி ரேங்கில் இருக்கு. இத்தனைக்கும் டேக்ஸ் டெவல்யூஷனில் 4.23 lakh crore. ஓகே. அப்புறம் உத்தரப்பிரதேசம் 7.5 lakh crore கிடச்சிருக்கு. பீகாருக்கு 4.23 lakh crore கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு 1.75 lakh crore கிடச்சிருக்கு. 10%க்கு மேலே டேக்ஸ் டெவல்யூஷனில் பணம் வாங்கி லாஸ்ட் சிஏஜி ரிப்போர்ட்டில் 70,877 கோடிக்கு கணக்கே இல்லை ஊழல் நடந்திருக்கு. 70,877 கோடியில் எந்த விதமான கணக்கு இல்லை, எந்த விதமான ஸ்பெண்ட் ரிப்போர்ட்டு கிடையாது. இந்த பணத்துக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதனால் இது ஊழல் பண்ணப்பட்டிருக்குன்னு சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்கு பீகாரில். ஓகே. கிராஸ் இன்டர்னல் ரேஷியோ 17%, தமிழ்நாடு 52%. ஓகே. ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 20-25%, 30% தான் இருக்கு. பீகார் அதை விட மட்டம். சரிங்களா? அப்புறம் ஒரு கோடி மைக்ரண்ட் லேபர் வந்து வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறாங்க. 1 கோடி மைக்ரண்ட் லேபர்ஸ் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறாங்க. இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. ஜிடிபி growth 9 to 10%, 12% வந்தால் கூட ஜிடிபியினுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தலை. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகலை. ஓகே. அக்ரிகல்ச்சர் செக்டார் 20%, இண்டஸ்ட்ரியல் செக்டார் 23%, சர்வீஸ் செக்டார் 57% கான்ட்ரிபியூஷனில் கிட்டத்தட்ட ரொம்ப லோ லெவலில் ஓடிட்டுருக்கு. இப்படி ஜங்கிள் ராஜா ஒழித்தேன், மதுவிலக்கு கொண்டு வந்து கள்ளச்சாராயம் ஒரு சைடில் ஆறாப்பெருகி ஓடிட்டுருக்கு. ஸோ இத்தனையும் மகளிருக்கு பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்தேன். எது கொடுத்தாலும் மக்களுக்கு வந்து கடைசியில் 10,000 ரூபா கொடுத்து தான் கிட்டத்தட்ட வேர்ல்டு பேங்க்லேருந்து 10,000 கோடி 14,000 கோடி வாங்கி அதில் 7,500 கோடியை வந்து மக்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1,40,00,000 மகளிருக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 14,000 கோடி வாங்கி. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இத்தனையும் பண்ணி ஒரு சைடு இந்த வேலை, ஒரு சைடு எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட இது வந்து கவர்னன்ஸில் இவ்வளவு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டை கொடுத்த நிதிஷ்குமார் இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை பெற்று பிஜேபி ஜேடியு கூட்டணி 205 சீட்டில் ஜெயிச்சிருக்கு. அப்போ பீகாரில் ஆறும் தேனும் பாலும் ஆறாவோடு பீகாருடைய பெர் கேபிட்டா இன்கம் 66,000 ரூபா, இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் 1.25 லட்சம்.
தமிழ்நாடு பெர் கேபிட்டா இன்கம் 3.5 லட்சம், பீகாரில் 66,000 ரூபா பெர் கேபிட்டா இன்கத்தை உருவாக்கி வச்சு திரும்பி நிதிஷ்குமார் தான் வேணும்னு ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னு எவனாவது சொன்னான்னா நம்புறதுக்கு இந்திய மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? சொல்லுங்க பாப்போம். இல்ல சார். இப்போ வந்து நம்ம மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது பீகார் வந்து பின்தங்கிய மாநிலமா இருக்கு. ஆனா அதே மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கடந்த காலங்கள ஒப்பிடும்போது பீகார் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே என்ன சார்? வளர்ச்சி கிடைச்சிருக்கு? ரோடு போடுறாங்க, அதே மாதிரி குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஆமா. மாதிரியான இவ்வளவு இதுகள் நாள் 20 ஆண்டு காலம் ரோடு போடாத ரோடு இப்போ ரோடு போட்டிருக்கான். ம், ம். அதில் 12,000 பாலம் கட்டியிருக்கான். அதில் 1000 பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. சரியா? ரோடு போட்டிருக்காங்க, டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. இத்தனையும் கட்டி கொடுத்ததுனால வளர்ச்சி வந்துருச்சா? அந்த மக்களுக்கு அது பெருசா தானே சார் அது இருக்கும். மக்களுக்கு பெருசா இருக்க மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் ஒழிய ம். மக்கள் ரியலா வந்து அப்படின்னா 66% மக்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் எப்படி இருப்பான்? 66,000 ரூபா அங்கே பெர் கேபிட்டா இன்கம். ம். வருஷத்துக்கு 66,000 ரூபா பெர் கேபிட்டா இன்கம்னா மாசத்துக்கு எவ்வளவு சொல்லுங்க? வருஷத்துக்கு 66,000. 12 60. ம். அப்போ 5,000 ரூபா தான் ஒரு மாசத்தினுடைய வருமானம், ஒரு சராசரி வருமானம். 5,000 ரூபா சராசரி வருமானத்தை 30 நாளைக்கு வச்சிருந்தா எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா. அது விடியும். ஆமா. 150 ரூபா வருமானத்தில், சராசரி வருமானத்தில் ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பாதிக்கிறான். 100 நாள் வேலை திட்டத்திலே 300 ரூபா கொடுக்குறான். ஆனால் 150 ரூபா தான் அவனுக்கு ஆவரேஜாக கிடைக்குதுன்னா இப்போ என்ன லைஃபு? 4,23,000 கோடியை வாங்கி டேக்ஸ் ரெவல்யூஷனில் வாங்கி என்ன பண்ணார் நிதிஷ்குமார்? வேர்ல்டு பேங்க்கில் பணத்தை வாங்கி டெவலப்மெண்ட் பணத்தை வாங்கி 10,000 ரூபா பணத்தை போட்டீங்க. ம். அப்போ ஒரு சைடு ஒட்டுமொத்த பீகாரையும் 20 ஆண்டு காலத்தில் 14 ஆண்டு காலம் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்திய உடனே பீகாரை ஒரு ஒரு லெவலுக்கு ஏற்ற முடியலை. ஒரு அட்லீஸ்ட் ஆல் இந்தியா ஆவரேஜுக்காவது தனிநபர் வருமானத்தை 66,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா இருந்துச்சு, 66,000 ரூபாயிலேருந்து ஒரு 1.25 லட்சத்துக்கு கொண்டாந்துருந்தா கூட பாராட்டியிருக்கலாம். ஓகே. வருமானம் பெருகுது. அப்போ மைக்ரண்ட் லேபர்ஸ் திரும்பி வருவாங்க வீட்டுக்கு. ம். எதுவுமே இல்லாத ஒரு பீகார் ஜனதாதள் நிதிஷ்குமாரை மக்கள் இப்படி பெருவாரியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க, கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்புறதுக்கு இந்திய மக்கள் என்ன அவ்வளோ முட்டாளுங்களா? ஏங்க நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரிஜிஸ்டர்டு ஓட்டு அதுலேயே கன்ஃபியூஷன். ம், ம். 7,42,00,000 சொன்னான் ஆமா. அனௌன்ஸ்மெண்ட்டு. ம். அவங்களோட ஈசி வெப்சைட்டில் போட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி. செப்டம்பர் 30. ம். அக்டோபர் 6ஆம் தேதி அது வந்து 7,43,00,000 லட்சம் ஆச்சு. ஓகே. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 45 லட்சம் ஆயிடுச்சு. ம், 3 லட்சம் ஓட்டு கூடிருச்சு. எப்படி கூடிச்சு? ம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒர்க் பண்ணுதா இல்லை நீ வந்து இஷ்டத்துக்கு கூட்டுறியா? யாரு கண்டது? என்ன கணக்கு இருக்குது? ஒரு கணக்கும் கிடையாது. இது டேர்ன் அவுட் 67.13% டேர்ன் அவுட் சொல்கிறாங்க. அப்போ எத்தனை ஓட்டு போல இருக்குது? 4,99,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 4,95,15,167 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் பார்ட்டி வைஸ் பாப்புலர் ஓட்டு பாருங்கள், ஆர்ஜேடி தான் 23%. ம். அப்போ 23% ஓட்டு வாங்கி 1,15,46,055 ஓட்டு வாங்கியிருக்கு. யார்? ஆர்ஜேடி. யார்? தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி. ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் 96,67,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின ஓட்டு. ம். பிஜேபி இவங்கள விட குறைவான இடத்துல போட்டிக்கிட்டு 1,81,00,000 வாக்கு 81,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. ம். 1,81,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 43,74,000 வாக்கு வாங்கி 8.7%. பிஜேபி 20%. நிதிஷ்குமார் 19.25%. அதிகமாக வாக்கு வாங்கினது ஆர்ஜேடி 23%. இவங்க கூட்டணியில் வரும்போதும் 39% வந்துடுது. யாருக்கு? பிஜேபியும் ஜனதாதள் யூனிட்டு. அப்புறம் வந்து இவங்க ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் ஒரு 4.9%. அப்போ ரெண்டையும் சேர்த்து 3ஐயும் சேர்த்து கொடுத்தீங்க 39 4 44% வந்துருக்கு. 44% இவங்க ஓட்டு. காங்கிரஸும் ஆர்ஜேடியும் சேர்ந்தா கிட்டத்தட்ட 23 + 4 8.7 கிட்டத்தட்ட 31% வாங்கியிருக்காங்க. சரியா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 31%, 43%, 12%, 13% வாக்கு வித்தியாசத்தில் இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு. சரிங்களா?
அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு வந்து ஒரு 24 லட்சம் ஓட்டு 4.97. அப்புறம் ஜன் சுவராஜ் பார்ட்டி அவங்களுக்கு வந்து 3.4% ஓட்டு இதான் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் 1000 ஓட்டுக்கு கீழே 11 கான்ஸ்டுவன்சி 1000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சிருக்காங்க. ஓகே 11 கான்ஸ்டுவன்சி. 5000 ஓட்டு கீழே 31 கான்ஸ்டுவன்சி வின் பண்ணியிருக்காங்க. 5000 ஓட்டு கீழே. ஓகே அடுத்து பிரசாந்த் கிஷோர் பார்ட்டி வந்து வின்னிங் மார்ஜின் வந்து 35 கான்ஸ்டுவன்சியில் வின்னிங் மார்ஜின் வந்து டெலீட்டடு வின்னிங் மார்ஜின் வந்து எக்ஸீடட் த ஓட்ஸ் ஆஃப் த வின்னிங் மார்ஜின். அதாவது 31 கான்ஸ்டுவன்சியில் பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி வின்னிங் மார்ஜினை விட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே 31 கான்ஸ்டுவன்சியில். ஸோ ஹீ இஸ் பிகம் த ஸ்பாயிலர். அப்புறம் வெரி லார்ஜ் மார்ஜின் வந்து 15 கான்ஸ்டுவன்சி 50,000 ஓட்டுக்கு மேலே மொத்தமே 15 கான்ஸ்டுவன்சி தான் 50,000 ஓட்டுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்போ இதை வந்து இதுதான் வந்து லெவல். அப்போ மார்ஜின் 5000 கீழே 31 கான்ஸ்டுவன்சி. அப்புறம் வந்து ஓகே 5000க்கு குறைவாக 31 கான்ஸ்டுவன்சி, 1000க்கு குறைவாக 11 கான்ஸ்டுவன்சி. பிரசாந்த் கிஷோர் பார்ட்டி மட்டும் 35 கான்ஸ்டுவன்சியில் வின்னிங் மார்ஜினை விட அதிகமாக வாங்கியிருக்கான். அப்போ பிரசாந்த் கிஷோர் பார்ட்டி வந்து பிஜேபியினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு. ஓகே இஎஸ் பிகம் பிளான்டட். நான் ஏற்கனவே திரும்பி சொல்லிட்டுறேன், ஸ்லீப்பர் செல்லு. பிரசாந்த் கிஷோர் வந்து மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லு. அது தெளிவாக கொண்டாந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக 205 கான்ஸ்டுவன்சியில் நீங்கள் வந்து 9 to 10% to 12% ஓட்டை வந்து ரிக் பண்ணியிருக்காங்க. இவிஎம் மூலமாக தான் ஜெயிக்கப்பட்டிருக்காது. இந்த வாக்கு வித்தியாசம் கிடச்சிருக்கு. அப்போ பாப்புலர் மேண்டேட் யார் பக்கம் இருக்குது அப்படின்னா ஆர்ஜேடி பக்கம் தான் இருக்குது. இருக்கக்கூடிய கட்சி இல்லை. அப்போ இவங்க கூட்டணிலாம் சேரும் பொழுது இவங்க சேர்ந்து வரும் பொழுது இவங்களுக்கு அந்த வின்னிங் மார்ஜினை கொண்டு வரோம். இப்போ 9% to 12% வந்து இவிஎம் மூலமாக மேனிப்புலேட் பண்ணி தான் ஹேட்சிங் பண்ணி தான் இது ஜெயிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக இருக்குது. அப்போ ஞானேஷ்குமார் தானே வெற்றி. மக்கள் வெற்றியில் மக்கள் தோற்று விட்டார்கள், ஞானேஷ்குமார் வெற்றி பெற்று விட்டார். அப்போ ஞானேஷ்குமார் யாருடைய அடிமை? எலெக்ஷன் பிஜேபியினுடைய அடிமையாக இருக்கார். பிஜேபியினுடைய அடிமையாக நடத்தக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன்னா 700 பேர் இது என்ன எதுக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்தேன்னு சொன்னால், ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் பீகாரில் அதிகமாக வந்து செட்டில் ஆகி வாக்கை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட நாங்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு ஐடென்டிஃபை பண்ணதில்லை. நாங்கள் வெளிநாட்டினர், எங்களுக்கு வாக்கு வேண்டாம் என்று சொல்லி அப்ளை பண்ணவங்க 900 பேர். ஓகே அந்த 900 பேரில் 700 பேர் ஹிந்துஸ். இது பிரசாந்த் கிஷோரும் யோகேந்திர யாதவும் பப்ளிக்காக கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. 700 பேர் செத்தவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நாங்கள் செத்துட்டோம், எங்கள் ஓட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு செத்துட்டோம்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கான். ஓகே 700 பேர் என்னத்த சொல்கிறது? 6 லட்சம் முஸ்லீம்களை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி விக்ட்ரி மார்ஜின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன், 35 தொகுதியில் விக்ட்ரி மார்ஜின் வந்து 35 தொகுதியில் விக்ட்ரி மார்ஜின் வந்து அதிகமாக இருக்குது, விக்ட்ரி மார்ஜின் கம்மியாக இருக்குது, டெலீட்டட் ஓட்டு அதிகமாக இருக்குது 35 தொகுதியில். அப்போ எஸ்ஐஆருடைய வேலை எந்த தொகுதியிலலாம் ஜனதாதள் யூனிட்டும் காங்கிரஸும் ஜெயிக்குமோ அந்த தொகுதியில் ஃபுல்லாக நீக்கியிருக்கான் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது எப்படி இந்த தேர்தலை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்குவீங்க? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஞானேஸ்வர் இருக்கும் வரை, இவிஎம் இருக்கும் வரை கண்டிப்பாக பிஜேபியினுடைய வெற்றி அவர்களது முடிவில் இருக்கிறது. பிஜேபி எந்த மாநிலத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அங்கே ஜெயிப்பாங்க. எந்த மாநிலத்தில் வந்து அவங்க பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வருவாங்க, மக்களை நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே திரும்பி அவங்கள நீக்கவே முடியாது. பீகார் அதுக்கு உதாரணம். ஹரியானா 3வது முறை 25 லட்சம் ஓட்டை திருடி 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஹரியானாவை இசிஐ துணை கொண்டு வெற்றி பெற்றது பிஜேபி. இப்போ பீகாரை இசிஐ ஞானேஸ்வர் துணை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது பிஜேபி. தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து மாநிலம் பின்தங்கி கொண்டே இருக்கிறது. மாநிலத்தில் வளர்ச்சியே இல்லை.
ரெட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த ரெட்டை இன்ஜின் சர்க்கார் இவர்களது கொள்ளைக்கும் கூட்டு கொள்ளைக்கும் பிரபகண்டாவுக்கும் தான் பயன்படுமே ஒழிய மக்களுக்கான பயன்பாடு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. சரி, இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமா வாக்குகளை மட்டும்தான் திருட முடியும். ஆனா வந்து இந்த கட்சிகளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் இடஒதுக்கீடு பத்தி பேசிதான் உள்ள வந்தவங்க. அது மூலமா தான் பெரும்பான்மையான வாக்குகளை அவங்க பெற்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராம்விலாஸ் அவர்கள் வந்து அம்பேத்கரியம் பேசி வந்த ஒரு போராளி தான். ஆனா அம்பேத்கரை எதிர்த்து பேசக்கூடிய அமித்ஷா அவங்க கூட பாஜக கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே சார், இதை எப்படி பாக்குறது? இதுல ஒண்ணு பார்க்கணுமா, எஸ்ஐஆர் இவிஎம் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது. ஒன்று ஃபர்ஸ்ட் அது கன்ஃபார்ம். கிரவுண்ட் லெவலில் அடுத்த லெவலில் நீங்கள் பாருங்கள், ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு வந்து பதவி கொடுத்து எந்த கட்சியில் காங்கிரஸில் இருந்தாலும் அவர் அமைச்சர், பிஜேபியில் தொடர்ந்து இருந்தாலும் அவர் அமைச்சர். அப்போ அவர் வந்த பிறகு ஒரு பையனுக்கும் அமைச்சர் பதவி. அப்போ அவங்க மூலமாக வந்து அந்த எஸ்சி எஸ்டி மக்களை எப்படி வந்து மாயாவதிக்கு தனியாக நிற்க வச்சு மாயாவதி ஓட்டுகளை தனியாக பிரித்து யாதவ் ஓட்டுகளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளையும் ஒன்றாக்கி உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து ஜெயித்தார்களோ அதே ரூல் வந்து இங்கே தலித்தை தனியாக பிரிச்சுட்டு ஓவைசியை தனியாக பிரித்து முஸ்லீம்கள் மக்கள் வாக்குகளை தனியாக வாங்கி தலித்துகள் வாக்குகளை தனியாக பிரித்து யாதவையும் முஸ்லீமையும் மட்டும் உண்ணாக்கி சிங்கிள் அவுட் பண்ணி யாதவ்களுடைய ஜங்கிள் ராஜ், அப்போ லாலு பிரசாத் யாதவ் சைடில் இருக்கும்போதும் யாதவர்கள் காட்டாட்சி தர்பார் நடத்தினாங்கன்ற ஒரு பிம்பம் வந்து அது நடந்துச்சு, உண்மையிலே நடந்துச்சு, காட்டாட்சி தர்பார் நடந்துச்சு. அப்போ இனிமேலும் அவர்கள் வந்து விட்டால் இப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சி தர்பார் நடக்கும் என்ற பயத்தை மற்ற ஜாதிகள் மத்தியில் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு இருக்கு. ஒரு நம்ம ஊரில் எம்பிசி இருக்குல்ல, அது மாதிரி அங்கே எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் 36% இருக்காமா. எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ். ஓபிசி வந்து 27%, 23%. எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸ் வந்து 36%. அப்ப அவங்க தான் கேம் சேஞ்சரா இருப்பாங்க. அந்த 36% ஓபிசி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் மக்கள் அத்தனை பேருமே யாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அகைன்ஸ்டா திருப்பிட்டாங்க பிஜேபி கிரவுண்ட் லெவல்ல. இதை செய்ய தவறியது ஆர்ஜேடியும் காங்கிரஸ். காங்கிரஸ் இதை பண்ணியிருக்கணும், பண்ணலை. உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்த ராஜ்புத்து, பிராமின்ஸு, பூமியார் இந்த 3 ஜாதியும் சேர்ந்து 15.5% இருக்கு. 15.5% அவங்க அப்படியே வந்து பிஜேபிக்கு ஆதரவு. உயர் ஜாதி வகுப்பு. யாதவர்கள் 14.5% இருக்காங்க. யாதவர்கள் மிக பெரும்பான்மையானவர்கள் ஆர்ஜேடிக்கு ஆதரவு. அப்போ யாதவர்களையும் முஸ்லீமையும் சிங்கிள் அவுட் பண்ணி இவங்க 2 பேரும் வந்துச்சுன்னா இது வந்து இந்த ஆட்சி வந்து யாதவர்களுக்கான ஆட்சியாக மாறிடும். அப்போ சமூக நீதி என்ற அடிப்படையில் நிதிஷ்குமார் இருந்தால் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, யாதவர்கள்டிருந்து பாதுகாப்பு, முஸ்லீம்கள்டிருந்து பாதுகாப்பு என்ற ஒரு பய பிம்பத்தை கிரியேட் பண்ணி பிஜேபி அந்த வேலையை கரெக்டாக கிரவுண்ட் லெவலில் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகளை வந்து அவங்களுக்கு மோடி கவர்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு பதவி கிடைக்குது. மோடி கவர்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து போர்டில் ரயில்வே போர்டு அந்த போர்டு இந்த போர்டில் பதவி கிடைக்குது. மோடி கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு பாதுகாப்பானது. அப்போ பதவி எங்களுக்கு வேணும், பணம் வேணும், இது 2 தான் முடிவு. அப்போ எஸ்சி எஸ்டி மக்களை பதவியை கொடுத்து அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள ஒர்க்காச்சு. முஸ்லீம் ஓவைசி இறக்கி விட்டு முஸ்லீமை பிரிச்சாச்சு. எஸ்சி எஸ்டி மக்களை அந்த பக்கம் பிரிச்சாச்சு. யாதவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு அகைன்ஸ்டாக அதர் ஓபிசி 23%, 26% நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் வந்து ஒரு 30%, 36%. அடுத்து உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் 15%. இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட இவங்க இந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி கிட்டத்தட்ட 46% வாக்குகளை இவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டு அதை வந்து இவிஎம் மூலமா செயல்படுத்தி கொண்டாந்துருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இன்னொரு முறை என்ன, மக்கள் எவன் வந்தாலும் நம்மளுக்கு இந்த பாதுகாப்பு கிடையாது, இந்த இது கிடையாது, 10,000 ரூபா கொடுக்குறான், போடுறான் ஓட்டா. 71% பெண்கள் ஓட்டு போட்டிருக்கான். ஆண்கள் வந்து 62.8%. பெண்கள் ஓட்டு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. அப்ப காரணம் என்ன? இந்த 10,000 ரூபா பண்ண வேலை. இப்போ பணமும் பதவியும் ஜாதியும் இவிஎம்மும் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமாரும் சேர்ந்து இந்த வெற்றியை மக்கள் வாக்குக்கு எதிரான வெற்றியை பிஜேபிக்கும் ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சிக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
அவ்வளோதான். ஓகே. இதுல வந்து நம்ம காங்கிரஸோட அந்த இயலாமையை வந்து ஒரு காரணமா எடுத்துக்க முடியாதா? இது எல்லாமே பாஜக செஞ்சிருக்காங்க. களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்கன்னா, காங்கிரஸும் அதுக்கு எதிரா வேலை செஞ்சிருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக காங்கிரஸினுடைய டோட்டல் இயலாமை தானே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ம். காங்கிரஸ் வந்து 8.71%, 43 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. ம். ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி 24,25 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து டோட்டல் டிஸ்மால் பெர்ஃபார்மன்ஸ். காங்கிரஸுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, ம். காங்கிரஸுக்கு கீழே வந்து அடித்தளம் இல்லை, ஓகே. காங்கிரஸுக்கு ஏற்ற தலைவர்கள் இல்லை. ம். ஆனால் அதே தான் பிஜேபிக்கும் தலைவர்கள் இல்லை. நிதிஷ்குமார் மாதிரியோ தேஜஸ்வி யாதவ் மாதிரியோ பிஜேபியில் ஏதாவது ஒரு தலைவரை சொல்லுங்க பார்ப்போம், ஒரு தலைவர். ஆனால் பிஜேபிக்கு எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார், இவிஎம் இருக்கு ஓகே. அங்கே. ஆனால் அவர்கள் வந்து 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்க, ம். 1,05,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 46 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்கு. அப்போ கிரவுண்ட் லெவலில் இவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லி இவர்கள் வந்து ஜாதியால் மக்களை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து 10,000 ரூபா ஓட்டு கொடுத்து பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. 2வது. 3வது இவிஎம்மில் 205 தொகுதிகளில் 9லேருந்து 12% வரைக்கும் அதிகமாக வாக்குகளை போட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் வரை, இந்த ஞானேஷ்குமார் டீம் இருக்கும் வரை, இவிஎம் இருக்கும் வரை கண்டிப்பாக பிஜேபி எந்த இடத்தில் தோற்க வேண்டும், எந்த இடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். ஓகே. மக்களது முடிவு அங்கே கிடையாது. எனவே வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து தலை விதியே என்று நொந்து கொண்டு அலைய வேண்டியதான். இப்ப அவங்க போராட்டத்துல கூட இறங்கியிருக்கிறதா நம்மளால செய்திகள்ல பார்க்க முடியுது சார். அவங்க வந்து கட்சி அலுவலகத்துக்குள்ளேயோ இல்ல அரசு அலுவலகத்துக்குள்ளேயோ போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுடைய வாக்குகள் பொய்யாகி விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. மக்கள் இறங்கி தரையில் இறங்கி போராட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ம். பீகார் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும், எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே இன்னைக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. நம்ம என்னதான் நீங்கள் எஸ்ஐஆர் வச்சாலும், என்னதான் என்ன பண்ணாலும் சரி, அவங்க பிஜேபி யாரை தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிப்பாங்க. ஓகே. பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் போதும். இவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு பெர்செப்ஷனை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணிட்டா, ஓட்டு இவிஎம் இருக்குது அவங்கள்ட்ட மேனேஜ் பண்ணி அவங்க ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ரிசல்ட்டை கொடுத்த பிறகு மக்கள் ஆமாம் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க, கூட்டணி சேர்ந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? அந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா பிம்பத்தை கிரியேட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க? ஏடிஎம்கேக்கும் பிஜேபியும் சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே ஒரு 70 தொகுதி, ஏற்கனவே 70 தொகுதி ஜெயிச்சிருக்கான். திரும்பி 70 தொகுதி ஜெயிச்சா நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? கண்டிப்பா மக்கள் நம்ப தான் செய்வாங்க. ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியில் திரும்பி ஜெயிக்க வச்சிருவாங்க இவிஎம் வச்சு. பிஜேபி வந்து 4 தொகுதியிலாம் ஜெயிச்சது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் படி நாங்கள் வந்து ஒரு 25 தொகுதி 30 தொகுதி ஜெயிப்போம்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க அவங்க. நாங்கள் வந்து 2ஆம் இடத்துல வந்துட்டோம், ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி 13 இடத்துல ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த 13 பாராளுமன்ற தொகுதி இன்ட்டு 6 எவ்வளோ ஆச்சு? 16 60 3 18 எவ்வளோ ஆச்சு? 78 தொகுதி. 78 தொகுதியில் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த 78 தொகுதியில் பாதி வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு? 40 தொகுதி. 40 தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? காங்கிரஸ் டிஎம்கே விட 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம், டிஎம்கேக்கு அடுத்து நிற்கிறோம். மொத்தம் வந்து 5000க்கு கீழே தமிழ்நாட்டில் ஜெயிச்ச தொகுதி 10 தொகுதிமா. 5000லேருந்து 10,000 வரைக்கும் ஜெயிச்ச தொகுதி வந்து 46 தொகுதி. 10,000லேருந்து 20,000 வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி 106 தொகுதி. சரியா? இந்த தொகுதியை மட்டுமே மேனிபுலேட் பண்ணால் இந்த தொகுதியில் 10,000லேருந்து 20,000 பேர் நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 30,000 பேரை நீக்கியாச்சு. 20,000 தானே மார்ஜினில் ஜெயிச்சிருக்கு, 30,000 பேரை நீக்கியாச்சு. எந்த கட்சி ஜெயிச்சோ அந்த கட்சியினுடைய மார்ஜினை இந்த 109 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 109 தொகுதியில் எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு செகண்ட் இருக்கவனுக்கு சான்ஸ் வந்துருமா? ஜெயிக்கிற ஓட்டு நீக்கிட்டோம். யார் ஜெயிக்கிற ஓட்டு? முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், யாரெல்லாம் திமுக ஓட்டு போடுறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஒரு 20,000 10,000லேருந்து 20,000 வரைக்கும் ஜெயிச்ச தொகுதி கிட்டத்தட்ட வந்து 109 தொகுதி. 109 தொகுதியில் அந்த 20,000 பேரை நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 20,000 நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, வாய்ப்பு இருக்கா? 46 தொகுதி, less than 5,000 ஓட்டு.
5,000 to 10,000 ஓட்டு, 46 தொகுதி. அதில் ஒரு 10,000 பேர் நிற்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஐஆர் மூலமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அடுத்து என்னது, லெஸ் தென் 5,000 10 தொகுதி, அதில் மொத்தமாக ஒரு 5,000 தொகுதியை நிற்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சா தமிழ்நாடு? தமிழ்நாடு கதை முடிஞ்சா? எவ்வளோ தமிழ்நாடு வேணும்? 118 தொகுதி இருக்கணும் வெற்றி. 118 தொகுதி தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த 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 டெலிஷனை கொண்டு வந்து ஏடிஎம்கே ஒரு 60 சீட்டு, பிஜேபி ஒரு 40 சீட்டு, 120 சீட் ஆச்சா? விஜய் கட்சியில் ஒரு 20 சீட்டு ஜெயிக்க வச்சாச்சுன்னா, விஜய் தனியா நின்று மார்ஜின பிரிக்கிறது வீடியம் தானே இது. விஜய் நிற்கிற ஒரு 20 தொகுதியில் விஜய் ஓட்டு போட்டாச்சுன்னா விஜய்க்கு பயங்கர கூட்டம் கூடுது. விஜய் எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வர்றாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தமாக கூப்பிட்றாங்கன்னு மக்கள் தெரியாதானே? கரூர்லேயே வெளிச்சப்பட்டு போச்சு. விஜய் கூட்டம் கொடுதுன்னு இப்போ ஒவ்வொரு டிவி சேனலுக்கு 20 லட்சம் 25 லட்சத்தை கொடுத்து ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணி 41 பேரை காலி பண்ணிட்டான். ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு கொச்சை ஒரு 20 சீட்டு முடிஞ்சு போச்சா? 60 + 40 + 20 எவ்வளோ ஆச்சுமா? 120 ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டு போகிறோம். இப்போ கூட்டணி கிடையாது. இப்போ கூட்டணி இல்லை, கூட்டணி கிடையாது. திமுக 90 சீட்டுக்குள்ள 100 சீட்டுக்குள்ளே திமுக நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. திமுக கூட்டணி கட்சி 100 சீட்டுக்குள்ள நிறுத்தியாச்சுன்னா ஜெயிச்சாச்சா? ஆமாம் ஜெயிச்சாச்சா? எஸ்ஐஆர் இப்படி நடக்க போகுது வேணா எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இப்படி நடக்கும். என்ன பண்ணுவீங்க? அப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக நான் திரும்ப சொல்லிட்டு வரேன், ஆல் இந்தியா லெவலில் ஒரு போராட்டத்தை உருவாக்கணும். ஆல் இந்தியா லெவலில் மக்கள் திரண்டெடுத்து போராடணும், அமைதியான முறையில் போராடணும். மக்கள் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை நீக்குவதற்கும் எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தின்படி விசாரணை கமிஷன் அமைப்பதற்கும், ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை தூக்குவதற்கும், எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயிக்க மாற்றப்பட்ட விதியை திருத்துவதற்கும், அடுத்து விவிபேட்டை 100% என்ன சொல்லுங்க, நீங்க வேற ஒன்றும் வேணாம், இப்பயே விவிபேட்டை 100% எண்ணி பீகார் ரிசல்ட் போடுங்க, காங்கிரஸும் ஆர்ஜேடியும் ஜெயிச்சிடும். ஓகே, எண்ணி போட சொல்லுங்க ரிசல்ட். இவிஎம் உடைய ரிசல்ட்டும் விவிபேட் ரிசல்ட்டும் மேட்ச் ஆகாது. புரிஞ்சுங்களா? அந்த 100% விவிபேட்டை கொண்டு வந்து இப்போ வச்சுக்க தெர்மல் பிரிண்டரை தூக்கிட்டு லேசர் பிரிண்டரை உள்ளே கொண்டு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஸ்லிப்பை தனி பேலட் பாக்ஸில் போட்டு அதையும் இவிஎம் ரிசல்ட்டையும் எண்ணி ஒன்றா இருந்தால் விக்டரி அனௌன்ஸ் பண்ணணும். இதில் மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா பேலட் பேப்பர் தான் கவுண்டிங், அதுதான் அந்த ரிசல்ட்டை தான் அனௌன்ஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வர்ற வரைக்கும் இங்கே ஜனநாயகம் செத்து போகுது. தேர்தல் ஜனநாயகம், அடிப்படை ஜனநாயகமே காலியாயிடும். அப்போ மக்கள் விரோத அரசாங்கம் தான் இங்கே உருவாகும். அந்த மக்கள் விரோத அரசாங்கம் ரெட்டெஞ்சின் சர்க்காராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அந்த மக்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் உயராது, தனிநபர் வருமானம் உயராது, வாழ்க்கை தரம் உயராது. அடுத்த மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு சென்று தான் பிழைப்பு நடத்த வேண்டிய தேவை ஏற்படும். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், வளர்ச்சி இருக்காது. இது அனைத்தையும் மீறி ஒற்றை ஆட்சி முறை வரும், சர்வாதிகார ஆட்சி முறை நிலைக்கும். இதை மாற்றணும் அப்படின்னா இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அனைவரும் இணைந்து, எதுக்கெடுத்தாலும் ஜென்ஜி புரட்சி வரணும். ஜென்ஜி புரட்சி வந்துச்சுன்னா ஜென்ஜி புரட்சி மட்டுமே இங்கே தீர்வாகாது. ஒட்டுமொத்த மக்களும் களத்தில் இறங்கணும். ஜென்ஜில எத்தனை பேர் தெளிவு பெற்ற இளைஞர்களா இருக்காங்க? எத்தனை பேருக்கு வாக்குரிமை இருக்கு அப்படிங்கறதே வாக்குரிமை இருக்குன்னே தெரியாது, யாருக்கு போடணும்னே தெரியல, எது நல்லாட்சின்னு தெரிய மாட்டேது, எது சரியான அரசியல் கொள்கைன்னு தெரிய மாட்டேது. எதையோ வாட்ஸ்அப் நியூஸில் படிச்சுட்டு, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு, ரீல்ஸை பார்த்துட்டு, ஷார்ட்ஸை பார்த்துட்டு, ஜென்சி கூட்டத்தில் பாதி கூட்டம் தற்குறியாக இருக்குது. எல்லா ஜென்சி கூட்டத்தையும் நம்ம தற்குறின்னு சொல்ல முடியாது. அப்போ ஜென்சி கூட்டத்தில் பாதி கூட்டம் தற்குறியாக இருக்குது. ஜென்சி புரட்சி வரும்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா, நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா, பெற்றோர்களும் பெரியவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய கடமையை மறந்து நமக்கு ஒன்றுமே புரியாத இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய எந்த லெவலுக்கு இந்த நாடு போனால் நாடு முன்னேற்ற பாதைக்கு செல்லும், இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அதுக்கு யார் சரியான தலைவர்கள் என்று தெரியாத ஜென்சியை மட்டும் நம்பி உட்கார்ந்துருந்து இங்கே கதை நடக்க போகிறதில்ல. மக்கள் களத்தில் இறங்கணும், அதுக்கு ஜென்சி உதவணும்.
ஓகே. ஓகே, பாதி பேர் தற்குறியாக தான் இருப்பான். அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாடம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸு பாடம் மாணவர்கள் பற்றி நடத்துறதில்ல. அரசியல் பேசாதுன்னு சொல்லி ஒரு தற்குறி கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கோம் நம்ம. அரசியல் பேசாமல் அரசியல் தான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ம். அரசியல் தான் அரசாட்சி தான் உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த அரசியலை நீ படிக்கும்போது பேசாதேன்னு சொல்லிட்டு படிக்கும்போது எதெல்லாம் புகுத்தி விட்டோம்? சினிமாவை புகுத்தி விட்டோம். சினிமாவில் போதை கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம், ரவுடி கலாச்சாரம், போதை மருந்துக்கு கலாச்சாரம், போதை கடத்தல் கலாச்சாரம், அசிங்கமான கலாச்சாரங்கள், இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் உள்ளே போயிடுச்சு. ம். நீ அரசியலை பேசாதன்னு சொல்லி அந்த கூட்டத்தை வந்து விட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை பார்த்து மயங்கி விட்டில் பூச்சிகள் மாதிரி தற்கொலை கூட்டமாக வளர்த்து வச்சிருக்கோம். ஓகே. அவர்களை நீ அரசியல் படுத்தாம பக்குவப்படுத்தாம நீங்கள் வந்து 10th சோசியல் சயின்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆமா. 11th 12th மேத்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, அக்கௌண்டன்சியா, காமர்ஸா, சயின்ஸ் குரூப்பான்னு போயிடுது. அதுக்கப்புறம் அவன் அரசியலும் தெரியாது, அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் புரிதலே வரும். அப்போ அவனுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு பாடமாக இருக்கணும், 12th பாடமாக இருக்கணும், 11th 12th பாடமாக இருக்கணும், சப்ஜெக்ட் பாடமாக இருக்கணும். இதுலேயும் நீ பாஸ் பண்ணணும்டான்ற கண்டிஷனை போடணும். அப்புறம் காலேஜுக்கு போன பிறகு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கணும். ஓகே. தமிழ்நாட்டு அரசியல் வேணும், இந்திய அரசியல் வேணும், உலக அரசியல் தெரியணும் அவனுக்கு. இது எதுவுமே தெரியாமல் டிகிரி முடித்த பிறகு, எம்பிபிஎஸ் முடித்த பிறகு, ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் படிக்கிறவன் மட்டும் நீ அரசியல் படி, ஜென்ரல் ஸ்டடீஸ் படி, ஹிஸ்ட்ரி படி, கல்ச்சர் படி, ஜியாகிரபி படி, ஆந்த்ரோபாலஜி படி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படி அப்படின்னு யாரை சொல்கிறோம்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவனை மட்டும் படிக்க சொல்கிறோம். அவன் மட்டும்தான் படிக்கிறான். ஆனால் ஒரு மெஜாரிட்டி ஜங்க்கு 95% பீப்புளுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியல, ஜியாகிரபி தெரியல, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தெரியல, சிவிலைசேஷன் தெரியல, ரெவல்யூஷன் என்னென்னு தெரியல, இது எதுவுமே தெரியல. ஒரு நாட்டை எப்படா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, நீ கரண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியல. இத்தனையும் தெரியாமல் இவனை வந்து ஒரு சினிமாவுக்கு நடிகர்களை பார்த்து மயங்கக்கூடிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட வந்து என்னத்தை கொடுக்குறோம்? நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் ட்விட்டரையும் யூடியூப்பையும் கொடுத்து, நீங்கள் வேற ஒன்றும் இல்லைம்மா, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த 3 சேர்ந்து மெட்டா கம்பெனி. இந்த மெட்டா கம்பெனியோட வருட வருமானம் எவ்வளோ தெரியுமா? 14 லட்சம் கோடி. எவ்வளவு? 14 லட்சம். ஒரு கம்பெனியோட வருட வருமானம் 14 லட்சம் கோடி. நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடி. ஓகே. மோர் தென் 3 டைம்ஸ் ஒரு கம்பெனியோட வருமானம். யாரை ஸ்பாயில் பண்ணி வருது? இந்த இளைஞர்களை ஸ்பாயில் பண்ணி, இந்த இளைஞர்களுடைய அறிவை மடுங்கெடுத்து, இந்த இளைஞர்களை வந்து ரீல்ஸ் போட வச்சு, ஷார்ட்ஸ் போட வச்சு. ஆனா அதுல இருந்தும் நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்க தான் செய்யறாங்க. அதுல இருந்து கத்துக்கிறவன் கத்துக்குவான். எத்தனை பேர் கிரியேட்டரா இருக்கான்? அதுல எத்தனை பேர் கன்சியூமரா இருக்கான்? ஒரு நாளைக்கு ஆஸ் பர் த ரீசன்ட் சர்வே 3 to 4 hours சோசியல் மீடியாவில் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான் ஒரு இளைஞன். எத்தனை கிரியேட்டராக இருக்கான் சொல்லுங்கப்பா? எத்தனை பேர் கிரியேட்டர்? கன்சியூமர் எத்தனை பேர்? 20% 85 கோடி பேர் வாட்ஸ்அப் யூசர்ஸ், 53 கோடி பேர் வந்து இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், ஃபேஸ்புக்கு வந்து ஒரு 50 கோடி பேர் ஃபேஸ்புக் யூசர்ஸ். இதில் கிரியேட்டர் எத்தனை பேர் இருப்பான்? கிரியேட்டிவிட்டியை சொல்கிறவன், நாலேஜை ஷேர் பண்ணுறவன், அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? அதில் அரசியல் கட்சிகள் எவ்வளோ சம்பாதிக்குது? ஒரு பிராண்டை, புது பிராண்டை அறிமுகப்படுத்தக்கூடிய கம்பெனிகள் எவ்வளோ சம்பாதிக்குது? ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து, ரீல்ஸை பார்த்து தன் வாழ்க்கையை கெடுத்து கிரியேட்டருக்கு பதிலாக கன்சியூமர் ஆகி அவன் வந்து தன் வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கான். உனக்கு அரசியல் அறிவு இல்லை, பொது அறிவு இல்லை, ஒரு நாலேஜும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்னத்தை சொல்கிறது? ஆனால் இந்த பிளாட்ஃபார்மை தானே சார் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து தாவேக்காவை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியாஸ் மூலமாக தானே நடக்குது. சோஷியல் மீடியா மூலமாக தான் எல்லாமே மார்க்கெட்டிங் நடக்குது. சோஷியல் மீடியா மூலமாக மார்க்கெட்டிங் நடக்கிற ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ வாங்குங்க, குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சிருமா? வீட்டில் வந்துருமா? நம்ம பார்த்து சர்ச் பண்ணி வாங்கினா, ஆர்டர் பண்ணால் 450 ரூபாய்க்கு, 499 ரூபாய்க்கு கண்ணாடி கொடுக்குறான். அந்த கண்ணாடி கொடுக்குறாம்மா, எல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி வாங்கினோம்னா அது ஒரு வாரத்தில் ஃப்ரேம் உடஞ்சி போகுது.
புரிஞ்சுட்டீங்களா? அப்போ எதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணப்படுகிறதோ, எதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபா செலவழித்து அட்வர்டைஸ் பண்ணப்படுகிறதோ, எதெல்லாம் வந்து தகவலாக இன்ஃபர்மேஷனாக கொடுக்கப்படுகிறதோ, அதை பார்த்து ஆராயாமல் வாங்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நம்ம காசு விரயம் தான் பண்ணணும் இல்லையே. நம்ம காசை விரயம் பண்ணணும், அறிவை விரயம் பண்ணணும், நாலேஜை விரயம் பண்ணணும், நம்மளுடைய நேரத்தை விரயம் பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை விரயம் பண்ணணும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த பிளாட்ஃபார்மை வந்து இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மாக வச்சுக்கலாம். ஓகே ஓகே, வெறும் ChatGPT மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஏஐ டூல் வந்துருச்சு. இந்த ஏஐ டூல் அதிகமாக உருவாக்குனது அமெரிக்கன்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த ஏஐ டூல் தெரியணும்னா நியூரல் நெட்வொர்க் தெரியணும், LLM தெரியணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தெரியணும். நியூரல் நெட்வொர்க்கும் ஒன் ஆஃப் த நியூரல் நெட்வொர்க் ஸ்பெசிஃபிக் டு லார்ஜ் டெக்ஸ்ட் அப்படின்னா LLM மாடல். நியூரல் நெட்வொர்க் என்னது? இமேஜு, டெக்ஸ்ட்டு, மியூசிக்கு, ஆடியோ, வீடியோ, இதெல்லாம் வந்து நியூரல் நெட்வொர்க்கில் க்ரியேட் பண்ணி வச்சிடும். ஒரு இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது, இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது, கல் அவுட் பண்ணுது, என்ன தேவையோ அதை அவுட்புட்டாக கொடுக்குது நியூரல் நெட்வொர்க்கில். இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து மிகப்பெரிய டெக்ஸ்ட் ஃபைலில் பார்ஸ் பண்ணி அதை வந்து பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பேட்டர்னில் வேணுன்ற டேட்டாவை கல் அவுட் பண்ணி அந்த டேட்டாவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. ChatGPT ஒன் ஆஃப் த டூல். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அ எனிமி, பட் இட் இஸ் யுவர் பார்ட்னர் டு கம்பீட் த வேர்ல்ட். But if you become addicted to artificial intelligence, then you will lose your individuality and creativity. Those who have the creativity and knowledge, curiosity, collaborative work, and then ability and agility, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷனில் நீ தப்பிக்க முடியும். ஓகே, ஒட்டுமொத்தமாக தப்பிச்சு நீ அடுத்த லெவலுக்கு போகிறத விட்டுவிட்டு சினிமா நடிகர்களையும் படம் போடுறவனையும் படம் காமிக்கிறவனையும் நம்பி போய் விட்டில் பூச்சியலாக போகிறவனை போய் நீ ஜென்ஜி புரட்சி நடத்துனா எப்படி நடத்துவாங்க? அறிவற்ற ஒரு சமுதாயம் எப்படி புரட்சியை உருவாக்கும்? நேர்முகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. மிக்க நன்றிமா. தேங்க்யூ.